ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 30 கிராம் எண்ணெய், 30 கிராம் அளவுக்கு நெய். இப்போ இதில் நம்ம கலருக்கு 2 பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு எல்லோ கலர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 120 கிராம் இருக்கும் ரவை. இது வறுக்காத ரவை தான். சேர்த்துட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா நெய்யை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 10 கிராம் முந்திரி, 10 கிராம் திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தனியாக வறுக்க சொல்ல டக்குன்னு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம இது மாதிரி சேர்த்து வறுக்க சொல்ல கரெக்டான பதத்தில் நல்லா வறுபட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி எடுத்துகிட்டு கொதிக்க வச்சுருக்கேன். சுடு தண்ணியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் கேசரி வந்து நல்லாயிருக்கும். இல்லை நம்ம பச்சை தண்ணியாக சேர்த்தோன்னா பிசுப்பாக இருக்கும். அதனால தான் சுட வச்சு சேர்த்துக்குங்க. சேர்க்க சொல்ல கையை நல்லா எடையை வச்சுட்டு சேர்த்துங்க, ஏன்னா ஆவி அடிக்கும். எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிலாம் இதெல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிட்டு வந்துடுது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவையை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1/2 திட்டத்துக்கு தான் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து 1 கப் ரவை எடுத்ததுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா இலகி வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இலகி வருது பாருங்கள். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாசனைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ரவை நல்லா மணலாக இருக்க பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம மில்க் மேட் தான் சேர்க்க போகிறோம், ஒரு 50 கிராம் அளவுக்கு. இது சேர்க்குறதுனால டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ரவையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதோ கொஞ்சம் நேரம் போல் ஆற விட்டுடலாம். வந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கரண்டில் எடுக்க சொல்ல எவ்வளோ ஒரு சூப்பராக வருது பாருங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.